கர்த்தர் தாமே நம்மோடு இடைப்படுவாராக. தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களோடு தங்கி இருப்பதாக. ஏசாயா 54 அதிகாரம் 17 உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நமக்கு கர்த்தர் நீதி செய்கிற தேவன். கர்த்தர் நம் பட்சத்தில் நின்று நமக்காக நியாயம் விசாரிக்கிற தேவன். இல்லாதது போல தெரியும். ஆண்டவர் எங்க இருக்காரு, நமக்காக அவர் பேசுகிறாரா, நமக்கு வருகிற பிரச்சனையெல்லாம் கர்த்தர் அவருடைய கரத்தில் எடுத்து அதை டீல் பண்றாரா அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு சந்தேகங்கள் எழும்பலாம். அது உங்களுடைய விசுவாசத்துக்கு விரோதமாய் உங்களுடைய வாழ்க்கையிலே வரக்கூடும். ஆனால் இங்கே பார்க்கிறோம், அது ஒரு நீதி. குறிப்பாக தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக விரல் நீட்டுதல், குற்றப்படுத்தி பேசுதல், நியாயப்படுத்தி பேசுதல், இங்கே விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் அப்படிங்கன்னா ஜஸ்டிஸில் இல்லை. அதாவது நான் நியாயமாக இருக்கிறேன் என்றதான அந்த தோரணை இல்லை. நான் செய்வது சரி, புரிகிறது என்று நான் நினைக்கின்றேன், நான் சொல்கிறதா அவர் சொல்கிறது இல்லை அப்படின்லாம் எழும்புகிற அந்த குற்றப்படுத்துதல் இருக்குது பார்த்தீங்களா, அதை யார் விசாரிப்பானா? கர்த்தர் விசாரிப்பாராம். இது அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்குற நீதியாக இருக்கிறது அப்படின்னு வேதம் சொல்லுது. இங்கே பாருங்க, இது ஊழியர்களுக்கு மாத்திரமல்ல, தேவ பிள்ளைகள் எல்லாருக்கும் இருக்கிறதான ஆசீர்வாதம். நீங்கள் தேவனோடு இணைந்து அவரோடு வாழுகிற ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீர்கள் என்றால், எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி பார்க்கிற உள்ளமாய் உங்களுடைய உள்ளம் இருக்குமே என்றால், இது உங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியம், இது உங்களுக்கு ஒரு பெரிய கிருபை. எது? கர்த்தர் உங்களுக்காக வழக்காடுகிறது. இதான் உருவாக்கப்படும் ஆயுதம் வாய்க்காமல் போகும். இதோ நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிறதான திட்டங்கள், கன்னிகள் நமக்கே தெரியாது. சில வேளைகளில் இவனாடா இந்த வேலையை பார்த்தான் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அந்த மாதிரி கூடவே இருந்த நண்பர்கள் விரோதிகளாக, துரோகிகளாக மாறி உங்களுக்கு விரோதமாக குழிகளை வெட்டி உங்களை விலத்தல்ல நினைக்கலாம், சூழ்நிலைகளை உருவாக்கலாம். கூடவே இருக்கிறவங்க அதை செய்யலாம். நீங்கள் நம்பி அவங்களுக்காக அநேக இழப்புகளையும் அவர்களுக்காக நீங்கள் எவ்வளவோ தியாகங்களையும் செய்திருக்கலாம். ஆனாலும் உங்களுக்கு விரோதமாக எழும்பிடுவாங்க திடீர்னு. உங்களுக்கே புரியாது, என்னடா ஏன் இப்படி அப்படின்னு நீங்கள் கேள்விகளை எழுப்புவதான நேரங்கள் உங்களுக்கு வரலாம். குடும்பத்தினர்களாக இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம், உடன்பிறப்பாக இருக்கலாம், யாராக கூட இருக்கலாம். ஆனால் இங்கே பாருங்க, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை யார் வாழ்வா? தேவனுடைய ஊழியக்காரர்கள் வாழுகிறார்கள். அப்படி வாழுகிறதான எல்லாருக்கும் கர்த்தர் நீதி செய்கிற தேவன். இது தேவனுடைய நீதிப்பா. இது தேவன் நியாயம் விசாரிக்கிறதான விசாரணை. அவர்களை நாம் குற்றப்படுத்துவோம். அவர்களை நாம் என்ன பண்ணுவோம்? அவர்கள் சொன்னதான அந்த வாக்கு, அவர்கள் செய்தான அந்த துரோகங்கள் எல்லாம் தவறு என்று நிரூபிக்கிறதான காலங்கள் வரும். அப்போ ஒருவனாலையும் நிலைநிற்க முடியாது என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு சுதந்திரமாக இருக்கிறது, அது அவரால் உண்டாயிருக்கு. இங்கே பாருங்க, இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது. அவர்கள் ஒரு தியாகம் பண்ணியிருக்கிறாங்க, மற்றவர்களை போல அல்ல. அவர்கள் சில சாக்ரிஃபைசஸ் பண்ணி ஊழியத்திற்காக, தேவனுக்காக நிற்கிறார்கள். உலகத்தில் காண்கிற மற்ற மனிதர்களைப் போல அல்ல. வைராக்கியத்தோடு அவர்கள் போராடுகிறார்கள், விசுவாசத்திலே உறுதியாக இருக்கிறார்கள், தேவனை எப்பொழுதும் நோக்கி பார்க்கிறவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் தேவனாக இருக்கிறபடினாலே, கர்த்தருடைய சிந்தனை அவருடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் காணப்படுகிறபடினாலே, கர்த்தரை துதிக்கிறவர்கள் அவர்கள் இருக்கிறபடினாலே, கர்த்தருக்காக பயன்படுகிறவர்களாய் பாடுபடுகிறவர்களாய் அவர்கள் இருக்கிறபடினாலே, இது அவரை நோக்கி பார்க்கிறவர்கள், அவருக்கு ஊழியம் செய்கிறவர்களுக்கு உண்டான ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்குது. என்னால் உண்டான சுதந்திரம்ப்பா, நான் கொடுத்துருக்கேன். அதை, இந்த மேன்மையை, இந்த பாக்கியத்தை நான் என்னுடைய ஊழியக்காரர்களுக்கு, என்னுடைய பிள்ளைகளுக்கு, கர்த்தரை நோக்கி பார்க்கிறதான இருதயத்தில் எந்த கள்ளங்கபடமும் இல்லாமல், நான் செய்கிறதா நியாயம் என்று சொல்லி கொண்டு இல்லாமல்,
வேதத்தையும் கர்த்தருடைய ஆலோசனைகளையும் தேவ ஊழியர்களையும் கனப்படுத்துகிறதான அந்த உள்ளம் உடையவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அவர் நீதிபரர். இதில் தான் நம்ம ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒன்று. அவர் நீதிபரராக இருக்கிறார். அந்த நீதியிலே கர்த்தர் என்றைக்குமே தவற மாட்டார். நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும். நாம் அறியாமலே நமக்கு விரோதமாய் என்னென்ன திட்டங்கள் பிசாசோ இல்லை நமக்கு சுற்றி இருக்கிறதான மனிதர்களோ இந்த இருதயத்தில் இருந்து வெளிப்படுகிறதான் தீட்டுப்படுத்தும் அப்படின்னு வேதம் சொல்லுதில்ல, அந்த மாதிரியான காரியங்களோ நிச்சயமாக நம்ம மேற்கொள்வதில்லை. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. மற்றொரு நிகழ்ச்சியிலே நான் உங்களை சந்திக்கிறேன். ஆமென்.